வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸலில் பார்க்க போகிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் இப்படி ஒரு சேலரி க்ரியேட் பண்ணிவிட்டு எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் எப்படி கொடுக்கலாம், அதை எப்படி யூஸ் பண்ணி ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ எக்ஸல் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க் ஷீட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இது வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ண போகிறோம். ஸோ புதுசாக ஒரு ஷீட் யூஸ் பண்ணுங்க. ஷீட் யூஸ் பண்ணிவிட்டு சேல்ரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேங்க. டைப் பண்ணிட்டு மேலே ஹெட்டிங்கில் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். So salary for the month of September 2021. ஏதாவது நேம் இருந்தால் கம்பெனி நேம் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லை சார்னா ஜஸ்ட்டு இது மட்டும் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது சேலரி கூட இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக 2 கிளிக் பண்ணிவிட்டு செப்டம்பர்னு மென்ஷன் பண்ணுறேங்க. செப்டம்பர்னு போட்டால் தான் அந்த மந்த்து நமக்கு தெரியும். ஸோ சேலரி ஃபார் த மந்த் ஆஃப் செப்டம்பர்னு போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எம்ப்ளாயியோட ஐடி, எம்ப்ளாயி ஐடி. அப்புறம் நெக்ஸ்ட்டு அதுக்கு ஸ்பேஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முதல்ல இதை டைப் பண்ணிவிடுங்க. ஸோ முதல்ல சீரியல் நம்பர், அப்புறம் எம்ப்ளாயி ஐடி, அப்புறம் அவங்களோட பேசிக் சேல்ரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏன்னு சொல்லுவாங்க. ஹெச்ஆர்ஏன்னு என்ன சொல்லுவாங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஸோ அவங்களுக்கு இருக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணுவாங்க அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பெட்ரோல் அலவன்ஸ், பெட்ரோல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பெட்ரோல் அலவன்ஸ். ஸோ முதல்ல சீரியல் நம்பர், எம்ப்ளாயி ஐடி, பேசிக் சேல்ரி, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், பெட்ரோல் அலவன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ப்ராவிடென்ட் பிஎஃப் பணம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ரி, தட் இஸ் க்ராஸ் சேல்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான். என்ட்ரு பண்ணிவிடுங்க. அது தப்பாக இருந்தால் உடனே மாற்றிடுங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ அடுத்தடுத்த இதில் மாற்றிருக்கேன். சீரியல் நம்பர் மேலே பாருங்கள், கிளியராக தெரியும். இங்கே தான் எல்லாம் மறைஞ்சிருக்கு. இதை ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போய்ட்டு ஆட்டோ ஃபிட் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு தேவையான ஸ்பேஸ் அது எடுத்துக்கும். நம்ம இப்போ எம்ப்ளாயி ஐடி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரேப் டெக்ஸ்ட் கொடுக்கலாம். கீழே வந்துடும், கட் ஆகிடும் அப்படியே. ஸோ கீழே வந்துருச்சுன்னா அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணி இதை மூவ் பண்ணிக்கலாம். அது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேசிக் சேல்ரி, இதுவும் ரேப் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதுவும் கரெக்டாக கட் ஆகிடும். இப்போ பேசிக் மேலே கொண்டு போயிடலாம். சேல்ரி சேம் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு. ஸோ அதை நீங்கள் கொடுக்க அதுக்கு தேவையான ஸ்பேஸ் அதுவே மாறிடுச்சு பாருங்கள். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அலவன்ஸு. பெட்ரோல் தான் அதே மாதிரி தான், சேம் சேஞ்ச் பண்ணிங்க. இப்போ நீங்கள் ஒன்ஸ் அதை நீங்கள் ஆட்டோ இது கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே ஒரே லைனில் பெருசாகிடும். நம்ம மிஞ்சி போனால் ஒரு 4 டிஜிட் ஒரு 4 டிஜிட் நம்பர் தான் போட போகிறோம். அந்த 3 டிஜிட் 4 டிஜிட் நம்பர் போகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் தேவை? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராவிடென்ட் ஃபண்டு, சேம் அதே மாதிரி அதையும் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டிங்கன்னா அதுவும் கரெக்டாக தேவையான ஸ்பேஸ் அதை எடுத்துக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே மூவ் பண்ணிவிட்டு க்ராஸ் சேல்ரி. ஸோ க்ராஸ் சேல்ரின்னு சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெருசாக வேணும் சார்னா பெருசாக பண்ணுங்கள். இது வந்து நமக்கு கரெக்டாக நமக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் சீரியல் நம்பர்ஸ் கூட நீங்கள் ரேப் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா சீரியல் நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 20 பேர் தான் போட போகிறோம். ஸோ மேக்ஸிமம் டிஜிட்டே 1 2 அவ்வளோதான் இருக்க போகுது. ஸோ இப்போ அதுவும் நீங்கள் ரேப் டெக்ஸ்ட் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக நீங்கள் ரேப் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான ஸ்பேஸை ஜஸ்ட்டு மூவ் பண்ணிட்டிங்கன்னா மேலே வந்துடும். எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படுதோ பண்ணிவிட்டு இது இப்போ 1 டாட் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு 2, அப்புறம் 3. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு இது போட்டிங்க 4-5 பேர்னால் ஈஸியாக போட்டு போயிடலாம். நிறைய இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிட்டே வாங்க. இப்போ நான் ஒரு 5 பேருக்கு போட போகிறேன்னா 5 பேர் நீங்கள் போட்டுக்கலாம். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு எம்ப்ளாயி ஐடின்றது 1 2 3 வராது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி வந்து அவங்க வந்து சீரியல் நம்பர்லாம் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அது வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 5689, அப்புறம் 5690, அண்ட் தென் 5691, அப்புறம் 5692. இப்போ நான் ஒரு நேமாக தான் போட போகிறேன். அதுக்கப்புறம் 5692, அப்புறம் 5693, இது மாதிரி நான் 5 நேம் போட்டிருக்கேன். இப்போது வேறு என்ன சார் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியமானது நேம் வேணும். எம்ப்ளாயோட நேம் வேணும்ல. நான் அதை பண்ணாமல் விட்டுருக்கேன்னா நான் பண்ணாமல் விடல, உங்களுக்கு சொல்கிறதுக்காக விட்டுருக்கேன். இப்போ எம்ப்ளாயி நேம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கொண்டு வரணும்னா இங்கே செலக்ட் பண்ணுங்கள். அப்படியே இன்சர்ட் போங்க. இன்சர்ட் ஷீட் காலம்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு காலம் வந்துடும். அப்போ இந்த இடத்துல போய்ட்டு எம்ப்ளாயி நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுவே ரேப் டெக்ஸ்ட் இதில் ஆல்ரெடி இருந்ததுனால அதுக்கு டிஃபால்ட்டாக ரேப் டெக்ஸ்ட்டில் எடுத்துக்கும். இப்போ எம்ப்ளாயி நேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நேம்ஸை நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் விஜய், அண்ட் தென் குமார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசோக், சதீஷ், ஓகேங்களா, ராம், ஒரு நேம்ஸ்லாம் போட்டுக்கிட்டேன். இப்போ போட்டுட்டு இப்போ பேசிக் சேல்ரி
விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்பெனில ஃபிக்ஸ் பண்ணுறது. ஆக்சுவலா அவங்க பேசிக் சேலரி அப்படின்றது இல்லாம, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, பெட்ரோல் அதெல்லாம் தனி. ஆனா, இப்ப நான் குடுக்கறது என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசிக் சேலரி மட்டும் முதல்ல குடுக்க போறேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 5000 அப்படின்னு சொல்லி போடப் போறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, குமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6000 அப்படின்னு சொல்லி போடப் போறேன். அசோக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 10,000 மென்ஷன் பண்ணப் போறேன். ஏன் வரல? ஸ்பேஸ் பத்தல. அப்ப இத கொஞ்சம் மூவ் பண்ணீங்க வந்துரும். திரும்பியும் சதீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 15,000 போடப் போறேன். ராம்க்கு வந்து 25,000 போடப் போறேன். இப்போ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அவங்கவங்களுக்கு ஏத்த மாரி சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா எல்லாருக்குமே வந்து ஒரு ₹1000 எல்லாருக்கும் ஒரு ₹500 அப்படின்னு குடுப்பாங்க. இல்லன்னா, அவங்களுக்கு வாங்குற சம்பளத்துக்கு ஏத்த மாரி அந்த பேசிக் சேலரி எவ்வளோ இருக்கோ அதுக்கேத்த மாரி சேஞ்ச் ஆகும். ஒண்ணு டிஃபால்ட்டாவே எல்லாருக்கும் 1000 வந்துரும். அப்படியே டபுள் கிளிக் பண்ணா எல்லாருக்கும் 1000 வந்துரும். அப்படி இல்ல சார், இப்ப இவங்க வந்து கம்மியா தான் வாங்குறாங்க. அப்ப இவங்களுக்கும் ஒரு 1000 குடுப்பாங்க. 10,000 வாங்கணும்னா 2000 போட்டுப்பாங்க. 2000, 2500 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3000 இல்ல 3500 இப்படி சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அந்த மாரியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பெட்ரோல் அலவன்ஸ். இப்போ ஃபீல்ட் ஒர்க்ல போயிட்டு ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு டெய்லியும் பெட்ரோல் அலவன்ஸ் கண்டிப்பா ஒரு ரூ. 100, 200 கண்டிப்பா ஆகும். மேபி அது மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ₹1000 ₹2000 குடுப்பாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வெளியிலேயே தான் ஃபீல்ட் ஒர்க்ல இருப்பாங்க. வெறும் கலெக்ஷன் காச கொண்டு போயிட்டு திரும்பியும் குடுக்குறது, திரும்பி வாங்கிட்டு வரது. அந்த மாரிலாம் இருந்தது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ₹2500 குடுப்பாங்க. மத்தவங்கலாம் 500 குடுப்பாங்க. அப்படியும் யூஸ் பண்ணிப்பாங்க. இல்ல எல்லாருக்குமே ஆவரேஜா வந்து இவ்வளோ தான்னா, இவ்வளோ தான் குடுத்துக்கலாம். அப்படியும் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராவிடென்ட் ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெர்சன்டேஜோ அந்த பெர்சன்டேஜ் வரும். ப்ராவிடென்ட் ஃபண்ட் 15%னா 15%. அப்போ 15% நம்ம எப்படி சார் போடுறது? இப்போ இதெல்லாம் குடுத்தாச்சு, நேம்லாம் குடுத்தாச்சு, எல்லாம் ஃபாலோ பண்ணியாச்சு. ஓகே. இப்போ 15% எப்படி சார் போடுறது அப்படின்னா, அதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடணும். முதல்ல இப்போ நான் உங்களுக்கு தெரியறதுக்காக இங்க 15% நான் போடுறேன். இப்போ நான் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்றேன் பாருங்க. ஈக்குவல் டு சம் ஆஃப் ஓப்பன் பிராக்கெட் எதுலேருந்து 15% அப்படின்னா பேசிக் சேலரியிலேருந்து தான் 15%. அப்போ பேசிக் சேலரின்றது எது? 5000. அப்போ 5000 போய் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இன்டூ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரைட் சைடில் அடிஷன் மைனஸ் சப்ஸ்ட்ராக்ஷன்லாம் இருக்கும், அதை யூஸ் பண்ணுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 15% அப்படின்னு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட் இந்த செல். ஆக்சுவலாக இது I4 இருக்கு பாருங்க, I4, அதனால தான் உங்களுக்கு I4 இது காமிக்குது. இன்டூ 15% கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா அதில் 750 அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போ 750ல் நீங்கள் அடுத்தடுத்தது வேணும்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட் இந்த செல் இன்டூ 15%. பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் 5க்கு மேலே கொடுத்துருக்கோம், அதை தான் யூஸ் பண்ணணும். கொடுத்து க்ளோஸ் பண்ணணும். இங்கே பர்சன்டேஜ் கொடுத்ததுனால எல்லாத்துக்கும் வராது. நான் இது தெரியறதுக்காக இங்கே ப்ராவிடென்ட் ஃபண்ட் அட் 15% போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் இங்கே ஒரு இதுக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். சரி, ஒரு இதுக்கு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எல்லாம் வந்து ஒரு 50 பேருக்கு போடுறோன்னா 50 பேருக்கு நம்ம என்ட்ரி போட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? எய்தர் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாலும் போதும். டபுள் கிளிக் பண்ணால் எப்படி வரும்? பிஃபோராக இருக்கிற இதை பேஸ் பண்ணி இதுக்கு வரும். இல்லைனா ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக ட்ராக் பண்ணால் இது வரைக்கும் ஓகே. இப்போ கீழே பாருங்கள் 0 வந்துருச்சு. ஏன் 0 வந்திருக்குன்னா இங்கே எதுவுமே அமௌண்ட் இல்லை. இப்போ இங்கே ஒரு அமௌண்ட்டை நான் போடுறேன் 30,000. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 3,500, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹500. அப்போ இதை போட்ட உடனே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பேஸ் பண்ணி வரும். அப்போ இதை வந்து எதை பேஸ் பண்ணி வரும்னா இதை பேஸ் பண்ணி தான் வரும். நீங்கள் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு வந்துருச்சு. அப்போ நான் இதுக்கு ஜஸ்ட் நான் ஆட் பண்ணால் கூட அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். 5694 6th அதுக்கப்புறம் ஹரி. இது மாதிரி ஏன் அதை யூஸ் பண்ணுறாங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு யாராவது விட்டுருப்பாங்க ஒருத்தங்க, அந்த மாதிரி டைமில் நீங்கள் லாஸ்ட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இன்பிட்வீனில் வேணால் இன்பிட்வீனில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. முதல்ல பேசிக் சேலரி போட்டாச்சு, ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் போட்டாச்சு, பெட்ரோல் அலவன்ஸ் போட்டிருக்கீங்க, அப்புறம் ப்ராவிடென்ட் ஃபண்ட் போட்டிருக்கீங்க. இப்போ கிராஸ் சேலரி. கிராஸ் சேலரி போடும்போது ஒரு சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட் முதல்ல 5000, ஓகேங்களா? அப்புறம் ப்ளஸ் 1000, மறுபடியும் ப்ளஸ் 2500. இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ்ன்னு கொடுக்க முடியாது. ஏன்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் அவங்க கம்பெனியில் டிடெக்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஆனால் பெட்ரோல் அலவன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க, பேசிக் சேலரி கொடுப்பாங்க, கன்வெயன்ஸ் இருந்தால் கன்வெயன்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் அடிஷன். எது மைனஸ் ஆகும்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருந்தால் மைனஸ் ஆகும், லோன் வாங்கியிருந்தாங்கன்னா மைனஸ் ஆகும், அதெல்லாம் மைனஸ் பண்ணணும்.
அப்போது இதை மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து கோலன் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே ப்ளஸ் கிடையாது, எல்லாமே மைனஸ் கிடையாது. அப்போ இது கொடுத்தாச்சு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு. அப்போ இது மட்டும் கடைசியாக என்ன பண்ணணும், மைனஸ் கொடுத்துட்டு இந்த 750 போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மட்டும் L4 வந்து இப்போ மைனஸில் வருது. I4 J4 K4 L4 கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். அவங்களோட கிராஸ் சேலரி எவ்வளோ, அந்த மாதத்துக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னா 7750 ரூபா. அவங்க பேசிக் 5000 ரூபா தான், ரெண்ட் 6000 ரூபா, 8500 ரூபா, 8500லேருந்து மைனஸ் 750னா உங்களுக்கு 7750. இது ஒரு வாட்டி போட்டுட்டிங்கன்னா சேம் செகண்ட் டைமும் நீங்கள் போடலாம். ஈக்குவல் டு சம் ஆஃப் ஓப்பன் ப்ராக்கெட், மறுபடியும் இதை கிளிக் பண்ணுங்கள், ப்ளஸ்ஸு, மறுபடியும் ப்ளஸ்ஸு, கிளிக் பண்ணி பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு திரும்பியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மட்டும் லாஸ்ட்டாக இருக்கிறது மைனஸ் கொடுக்கணும். செலக்ட் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். அப்போ 6600. இப்போது இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 6000 ருபீஸ் வருது. ஆனால் அந்த அலவன்ஸ் பாருங்கள், பெட்ரோல் அலவன்ஸ் மாறி இருக்குது. மாறினதுனால இப்போ உங்களுக்கு இந்த பேசிக் கிராஸ் சேலரி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். பேசிக் 5000 ரூபா தான், ஆனால் கிராஸ் சேலரி 7750 ரூபா. இங்கே பேசிக் சேலரி 6000 ரூபா, ஆனால் கிராஸ் சேலரி பார்த்தீங்கன்னா 6600. என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த பெட்ரோல் அலவன்ஸ்னால வித்தியாசம் வருது. இப்போ இதை முடிச்சதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் வந்துடும். அப்படி இல்லை சார்னா ட்ராக் பண்ணும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணலாம். டபுள் கிளிக் தான் பெஸ்ட்டு. நமக்கு ஒரு 50 ரெக்கார்ட் போட்டோன்னா ஜஸ்ட் அப்படியே டபுள் கிளிக் பண்ணால் வந்துடும். ஆனால் டபுள் கிளிக் பண்ணும்போது நடுவில் எதுவுமே பிளாங்காக இருக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இதை நான் எடுத்துடுறேன். ஓகேங்களா, இதை நான் எடுத்துடுறேன். இந்த ரோ ஃபுல்லாக நான் எடுத்துடுறேன், டெலீட் பண்ணிடுறேன். ரோவை டெலீட் பண்ணுறதுக்கும் கண்டென்ட் டெலீட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ எனக்கு ஃபுல்லாக ரோவே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேயே ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்துட்டு என்டையர் ரோ கொடுத்து ஓகே கொடுத்தா அந்த ரோவே மொத்தமாக போயிட்டு கீழே இருக்கிற ரோலாம் மேலே வந்துடும். ஆனால் அந்த கண்டென்ட்டை மட்டும் பிளாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்கள் கீபோர்டில் டெலீட் கீ கொடுத்தீங்கன்னா கண்டென்ட் மட்டும் தான் போகும், ரோ அப்படியே தான் இருக்கும், பிளாங்க் ஸ்பேஸாக இருக்கும், கண்டென்ட் மட்டும் போகும். சரி, இப்போ எடுத்தாச்சு. இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள், தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? இப்போ ட்ராக் பண்ணால் என்ன சார் ஆகும்? ட்ராக் பண்ணால் வரும், இங்கே 0 காமிக்கும். ஏன்னா இங்கே எதுவுமே இல்லைனாலும் இங்கே 0 காமிக்கும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் ஃபார்முலா வருது, அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி அப்படியே வரும். இதுதான் வந்து அந்த ட்ராக் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, எல்லாம் ஓகே. இப்போ இதை கரெக்டாக ஃபார்மேட் பண்ணி அலைன் பண்ணி பிரிண்ட் எடுக்கலாம். எப்படி சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம். இதை முதல்ல பிளாக் பண்ணிவிடுங்க. இந்த மேலே இருக்கிற இந்த ஆப்ஷன் மிடில் அலைனை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா எல்லாமே மிடில் அலைன்மெண்ட்டில் சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு இதெல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு சென்டராக வேணுன்னா சென்டராக வச்சுக்கலாம். இல்லை சார் எனக்கு வந்து எல்லாமே வந்து ரைட்டில் இருக்கணும், ரைட்டே கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக பிளாக் பண்ணுங்கள். பிளாக் பண்ணிவிட்டு இங்கே சூஸ் பண்ணிவிட்டு ஓகேங்களா, இது ஆல் பார்டர்ஸ்ன்னு கொடுத்துருங்க. இப்போ எல்லாத்துக்கும் பார்டர்ஸ் வந்துடும். எப்போயுமே சீரியல் நம்பரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் ஐடி மட்டும் சென்டர் பண்ணிங்க. இதையும் சென்டர் பண்ணிவிடுங்க, இதையும் ரெண்டுத்தையும் சென்டர் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு அது வியூ கரெக்டாக இருக்கும். நம்பர்ஸ்லாம் மோஸ்ட்லி ரைட்டில் தான் இருக்கணும், ரைட்டில் தான் இருக்கும். ஸோ இதையும் ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிட்டு இதுக்கு சென்டர் வேணால் நீங்கள் இது சென்டர் கொடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஓகேங்களா, சரி. இது வரைக்கும் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் ப்ரிவ்யூ பார்த்துட்டு பிரிண்ட் எடுக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அடுத்தடுத்த மந்த்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே போகலாம். வெறும் நம்பர்ஸை மட்டும் மாற்றி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறோம் பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு இதே மாதிரி எனக்கு என்ன பண்ண போகிறேன், செப்டம்பர் மந்த்துக்கு பதிலாக அக்டோபர். இப்போ நெக்ஸ்ட்டு செப்டம்பரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சேலரி ஃபார் த மந்த் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் நிறைய வேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட்டு போயிட்டு ப்ரிவ்யூ கொடுத்து பாருங்களேன், பாதி தான் வரும். ஏன் பாதி தான் வரும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் மறைஞ்சிருக்கும். அப்போ ஏன் மறைஞ்சிருக்கு சார்னா இங்கே ஃபஸ்ட் இருக்கிற இந்த 4 காலம் வந்து எம்டியாக இருக்குது, வேஸ்ட்டு தான் அது. அப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இது 4த்தையும் ஒன்றா செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்துருங்க. டெலீட் கொடுத்துட்டு என்டையர் காலம் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் போயிடும். போனதுக்கப்புறம் இப்போ கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட்டு போங்க. பிரிண்ட் போய் ப்ரிவ்யூ கொடுங்க. கரெக்டாக வந்திருக்குங்களா? இதுலேயும் சப்போஸ் உங்களுக்கு சரியாக வரல, ஃபுல்லாக வரல அப்படின்னா பேஜ் செட்டப்குள்ளே போங்க. பேஜ் செட்டப்புக்குள்ளே போயிட்டு மார்ஜின்குள்ளே போங்க. மார்ஜினில் லெஃப்ட்னா எது, இந்த பார்ட்டு தான் லெஃப்ட்டு, இது ரைட்டு. அப்போ இதில் சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் ரெடியூஸ் பண்ணுங்கள். இதையும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிடும். இதுக்கு மீறியும் வரல அப்படின்னு சொன்னால் பேஜ் செட்டப்புக்கு போங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பேஜில் போயிட்டு இங்கே அட்ஜஸ்ட் டு 100% இருக்குது பாருங்கள். இது ஏன் இந்த மாதிரி வந்திருக்குன்னா நம்ம ரொம்ப சைஸ் பெருசாக போட்டிருக்கோம், அதனால் வரல. இப்போ நீங்கள் நார்மலாக போடும்போது கண்டிப்பாக அது ஃபுல் வியூ உங்களுக்கு தெரியும். இப்போ அதுக்கு மேலே அட்ஜஸ்ட் பண்ணால் இங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். எந்த ஆப்ஷன்னா பேஜ் செட்டப்பில் முதல்ல மார்ஜின் போய் மாற்றுங்க. அப்படி இல்லை சார் எனக்கு போர்ட்ரேட் பதிலாக, போர்ட்ரேட்னா அது இந்த மாதிரி வரும். லேண்ட்ஸ்கேப்னால் என்ன சொல்லுவாங்கன்னா டூலெட்லாம் போட்டுருப்பாங்க போர்டு, அதுதான் வந்து லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுவாங்க. அதை ஓகே கொடுத்து பாருங்கள், இப்போ வந்திருக்குங்களா? இதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இதில் போயிட்டு
இங்கே அட்ஜஸ்ட் டூன்றதை மாற்றுங்க. ஃபஸ்ட்டு பேஜில் முதல்ல மார்ஜின் செக் பண்ணுங்கள். மார்ஜினில் மாற்றி பாருங்கள். இப்போ மேலேயும் கீழேயும் மாற்ற வேண்டாம். ஏன்னா மேலே வந்து நிறைய கிடையாது, கீழே நிறைய கிடையாது. டாப் லெஃப்ட் ரைட் மட்டும் தான் மாற்றணும். மாதிரி பேஜுக்குள்ளே போங்க. பேஜுக்குள்ளே போயிட்டு லேண்ட்ஸ்கேப் கொடுத்து பாருங்கள். அதுலேயும் வரலன்னா அட்ஜஸ்ட் டூவில் மாற்றிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ ஃபுல் வியூ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ வந்துருச்சு. ஆனால் அந்த மந்த் ஆஃப் செப்டம்பர் மட்டும் கரெக்டாக வரல. அப்போ என்ன பண்ணுங்கள், அதை ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிட்டு ரெண்டுமே ஃபுல்லாக எடுத்துகிட்டு merge and center போட்டுட்டு இது சென்டர் கொடுத்துட்டு இப்போ சைஸை பெருசு பண்ணிவிட்டு போல்டு பண்ணிவிட்டு அண்டர்லைன் பண்ணிங்கன்னா பக்கவாக அந்த சேலரி ஸ்லிப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கோடு தெரியுது பாருங்கள். இந்த கோடு தான் வந்து ப்ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு இந்த கோடு வரும். இதுதான் வந்து அந்த ஒரு பேஜுக்கான பிரிண்ட்டு. இதுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் வராது. அப்போ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதை என்ன பண்ணுறோம், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட்டில் போய்ட்டு ப்ரிவ்யூ கொடுத்து பண்ணுறோம். ஸோ அப்போ இப்போ கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த பார்ட்டு தான் நம்ம அங்கே யூஸ் பண்ணுறோம். இந்த அதான் கோட். இந்த கோட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணால் வியூவில் போய்ட்டு பேஜ் வீக் ப்ரிவ்யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எக்ஸாக்டாக இதான் அந்த ப்ளூ கலர் மார்க்கு தான் வந்து பிரிண்ட் வரும். இதில் எதனா நீங்கள் வேணுன்னா கூட இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அட்ஜஸ்ட் பண்ண என்ன ஃபஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் இங்கேயே 2 3 காமிக்க பாருங்கள். நம்ம அங்கே போய் பேஜ் செட்டப்பில் போய் பண்ணுறது இங்கேயே பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனால் பண்ணலாம். இது வந்து வியூவில் போயிட்டு பேஜ் பேக் ப்ரிவ்யூன்னு கொடுங்க. அப்போ பேஜ் பேக் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ காமிக்கும். மறுபடியும் நார்மல் கொடுத்தா நார்மலாக வந்துடும். சரி ஓகே. இப்போ வியூவில் போயிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தா ஃபுல் வியூ வரும். வித்தவுட் எந்த டேபு எதுவுமே இல்லாமல் வெறும் எக்ஸலில் வரக்கூடிய அந்த ஷீட்ஸ் மட்டும் நீங்கள் பார்க்குறதுக்காக எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, என்ன வாங்கியிருக்காங்க, கீழே எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா திரும்பியும் பழையபடியே வந்துடும். அது வியூவில் நார்மல் பேஜ் பேக் ப்ரிவ்யூ அப்புறம் ஃபுல் ஸ்க்ரீன் இந்த பார்ட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, சேலரி செப்டம்பர் இருக்குல்ல, ரைட் கிளிக் பண்ணுங்கள், மூவ் ஆர் காப்பி கொடுங்க, அதை செலக்ட் பண்ணுங்கள். ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 3 கிடையாது. எது சேலரி செப்டம்பரை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிரியேட் அ காப்பி கொடுங்க, ஓகே கொடுங்க. கொடுத்தோன்னே 2ன்னு காமிக்கும். இதை எடுத்துகிட்டு ஓகேங்களா, ஜஸ்ட்டு அக்டோபர்னு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா என்னாகும், இதே இது சேம் இந்த காப்பி வந்துடும். இது அப்படியே ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம். இதுதான் ட்ராக் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இதை கொண்டு போய்ட்டு அங்கே ஒரு புக்கு மாதிரி தெரியுதுங்களா, சின்னதாக தெரியுது பாருங்கள், அந்த புக்கு மாதிரி தெரியும். இங்கே ஒரு ஆரோ மாதிரி காமிக்கும். அந்த பிளாக் கலர் மார்க் எதுக்காக அப்படின்னா அது எங்கே வேணால் கொண்டு போய் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ஷீட்டு 1க்கு பக்கத்தில் வேணும்னா ஷீட்டுக்கு 1க்கு மாறிடும். இது கடைசியாக இருக்கும். ஷீட் 1 தூக்கி லாஸ்ட்டில் போடுறதுனா லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். அந்த டார்க்காக காமிக்கும் ஆரோ மாதிரி, அதை சூஸ் பண்ணி நீங்கள் எங்கே வேணால் மாற்றிக்கலாம். எதுக்காக அப்படின்னு சொன்னால் லைனாக மூவ் பண்ணி கொண்டு வரதுக்காக. இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போகணும். மவுஸில் கிளிக் பண்ணி அப்புறம் கொண்டு போகணும். இப்போ சேலரி அக்டோபர், செப்டம்பர்ன்றதை எடுத்துகிட்டு டெலீட் பண்ணுறேங்க. டெலீட் பண்ணிவிட்டு அக்டோபர்னு போட்டுருங்க. அக்டோபர்னு போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் எனக்கு வந்து சேலரி எல்லாம் சேம் தான். ஒரு பெட்ரோல் அலவன்ஸ் மட்டும் மாற்றுறாங்க, 1000 rupees மாற்றுறாங்க. எல்லாருக்குமே ஈக்குவலாக போடுறாங்கன்னு வச்சுங்க. எல்லாருக்கும் டபுள் கிளிக் பண்ணுங்கள், அப்படியே வந்துருச்சுங்களா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த மந்தோட சேலரி ஓவர். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி ஃபார்முலாஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த சேலரி அப்படின்ற இந்த பார்ட் ரொம்ப முக்கியம் எக்ஸலில். இந்த லாஸ்ட்டில் முடியும் போது இதையே வச்சுக்கலாம், இல்லை சேவ் ஆஸ்ன்னு கொடுத்துட்டு சேலரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஏன்னா சேலரி தான் நீங்கள் போட்டிருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.